மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் வணக்கம் சிஎம் சார். இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தோம், மீனவர்களுடைய பாதுகாவலர், மீனவருடைய என்றைக்கு மீனவர்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுடைய நிதியமைச்சர் உங்களை நல்லா புகழ்ந்து தள்ளினாங்க. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திரும்பவும் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2023 ஆகஸ்ட் மாதம் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகையாக இருந்த 5000 8000 உயர்த்தி கொடுத்தார். எந்த உதவித்தொகை? மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 5000 இருந்தது, அதை 8000 உயர்த்தி கொடுத்தார். சரிங்களா? அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2024-25 நிதிநிலை அறிக்கையில் இந்த உயர்வு நடைமுறையில் இருப்பதாக அரசு உறுதிப்படுத்தியது. நல்லா கேட்டுக்கங்க சிஎம் சார், அரசு உறுதிப்படுத்தியது. எப்போ? 2024-25 அப்போவே இதை மீனவர் தடைக்கால நிவாரண தொகையை 8000 உயர்த்தி கொடுத்துட்டாங்க. இந்த 8000 இன்னொன்று சொல்றேன், நல்லா தெளிவாக விவரமாக சொல்றேன், கேட்டுக்கங்க சிஎம் சார். மத்திய அரசின் பங்கு 1500, தமிழ்நாடு அரசின் கூடுதல் பங்கு 6500, இதுதான் மொத்தம் சேர்த்து 8000 ரூபாய். சரிங்களா? உங்களுடைய அமைச்சரை ஒரு நிவாரண தொகையை அறிவிக்கிறீங்க கூடுதலாக அப்படின்னா, இதுக்கு முந்தைய அரசு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்துச்சு, எவ்வளவு இது இப்போ நம்ம கொடுக்க போறோம், அதெல்லாம் முதல்ல பாருங்க. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் விதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களை மட்டுமல்ல, ஆல்ரெடி விவசாயிகளுக்கு முழுமையாக ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு 50%, 20% சொல்லி ஒரு கதையை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி மாற்றம் சொல்லி போட்ட விவசாயிகளுக்கு ஃபுல்லாக ஏமாற்றத்தை கொடுத்து அவங்கள ஒரு மூலையில் உட்கார வச்சிட்டீங்க. அவங்க எவ்வளவோ போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. சரிங்களா? உங்களுடைய ஆட்சியில் மாற்றம் என்று மக்கள் எதிர்பார்த்தாங்கள். அது மக்களுக்கு முழுமையாக ஏமாற்றமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய தாவேகா அரசு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை போல இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கும் தாவேகா அரசும் நம்மளுடைய சிஎம் சார் ஆகிய நீங்களும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறீர்கள். விவசாயிகளையும் ஏமாற்றி விட்டீர்கள், மீனவர்களையும் ஏமாற்றிவிட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதுக்கல்ல. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மக்கள் உங்களை மாற்ற வேண்டிய வரும் காலம் வெகு விரைவில் இருக்கிறது.